நாமக்கல் மாவட்டத்தோட இன்றைய முக்கிய செய்திகளை சுருக்கமா பார்க்கலாம். இன்னைக்கு 80வது சுதந்திர தினம். நாமக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் மாவட்ட கலெக்டர் மதுபாலன் தேசிய கொடியை ஏற்றி வச்சு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றிக்கிட்டார். அது மட்டும் இல்லாம 16 பயனாளிகளுக்கு 33.72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பிச்சாரு. அப்படியே சிறப்பா பணியாற்றிய அலுவலர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இதே போல சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாரிசுகளுக்கு சிறப்பு திட்டம் வேணும்னு திலீப் எம்எல்ஏவிடம் தியாகிகளோட வாரிசுகள் சார்பா கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டிருக்கு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராசிபுரத்துல கொண்டாட்டம் களைகட்டுச்சு. ஆண்டலூர் கேட் திருவள்ளுவர் கல்லூரி என்சிசி மாணவர்கள் 80 அடி நீளமுள்ள தேசிய கொடியை கையில் ஏந்தி 4 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலம் போனாங்க. அதே பகுதியில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த குறவர் பழங்குடியின வீரர்களுக்கு வன வேங்கைகள் சார்பா மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டுச்சு. அடுத்ததா ஒரு சோகமான செய்தி. நாமக்கல் சுண்ணாம்புக்கார தெருவில் வீட்டுல தண்ணி பிடிச்சிட்டு இருந்த 63 வயசு ருக்குமணி பாட்டி எதிர்பாராத விதமா மின் கம்பத்தோட ஸ்டேக் ஒயரை தொட்டதால மின்சாரம் பாய்ஞ்சு சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க. இது குறித்து போலீசாரும் மின்வாரிய அதிகாரிகளும் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க. பரமத்தி வேலூர் விவசாயிகளோட ஆதங்கம் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ராஜவாய்க்கால்ல திடீர்னு தண்ணி நிறுத்தினதுனால 30,000 ஏக்கர்ல நட்டிருக்கிற வெற்றிலை வாழை கருகு நிலை ஏற்பட்டிருக்கு. இதை கண்டிச்சு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவிரி ஆத்துல இறங்கி நூதன முறையில போராட்டம் பண்ணாங்க. திங்கக்கிழமைக்குள்ள தண்ணி திறக்கலைன்னா தேசிய நெடுஞ்சாலையில மறியல் பண்ணுவோம்னு எச்சரிச்சிருக்காங்க. நாளை மாலை 3 மணி அளவில் கன்னியாகுமரி டு காஷ்மீர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இது தமிழக அரசிற்கு அச்சுறுத்தலுக்கோ அல்லது மிரட்டுவதற்கோ வேற எந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் பட்டினியாக கிடைக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் என நேரடியாக தமிழக முதல்வரின் கவனத்தில் கொண்டு செல்வதற்காக நாளை திங்கட்கிழமை நடைபெற்ற சட்டமன்றத்தில் அனைவரும் இதை பற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் குரலை அங்கு ஒலிக்க வேண்டும் என்பதற்காக தேசிய நெடுஞ்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு சாலை மறியலில் எந்த வண்டியும் கன்னியாகுமரி டு காஷ்மீர் செல்வதற்கு போவதற்கு வழி இல்லாமல் நாங்கள் போராட்டத்தில் இறங்குவோம். திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கிற கருமாபுரத்தில் நடந்த சுதந்திர தின கிராம சபை கூட்டத்தில் ஒரே பரபரப்பு. 45 நாளா குடிநீர் வராததை கண்டிச்சு பெண்கள் காலி குடங்களோட வந்து அதிகாரிகளை முற்றுகிட்டாங்க. பிடிஓ பழுத நீக்கி உடனடியா தண்ணி வர வைக்கிறேன்னு உறுதி அளிச்சதுக்கு அப்புறமா தான் மக்கள் அமைதியா கலைஞ்சு போனாங்க. தண்ணி இல்ல ஓர் ரெண்டு ஒன்னு கை ஆயிடுச்சு, ஒன்னு இப்ப தண்ணி குறைஞ்சு போச்சு. அது வந்து பைப்பு வந்து இறக்கி பார்க்க சொல்லி நாங்க போய் எழுதி மனு கொடுத்தோம். அதை வந்து பார்க்கல. எங்களுக்கு ராரி தண்ணி கொண்டுட்டு வந்து விடுறாங்க. அது பத்த மாட்டேங்குது. வாரம் ஒரு 100 வீடாட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு வாட்டி ஒரு லோடு 10,000 லிட்டர் கொண்டாந்து விடுறாங்க. எங்களுக்கு அது பத்த மாட்டேங்குது. அதெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க. நாங்க அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். மனு எழுதி கொடுத்தோம். எது வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. போதிக்கு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில ஒரு நிகழ்ச்சியான தொடக்கம். நோயாளிகளோட தங்கியிருக்கிற உதவியாளர்களுக்கு ஒருவேளை இலவச உணவு வழங்குற திட்டத்தை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வச்சாரு. நேயம் அறக்கட்டளையும் சண்முக கல்வி குழுமமும் இணைஞ்சு இதை செய்யறாங்க. திருச்செங்கோட்டுக்கு சீக்கிரமே பல நல்ல திட்டங்கள் அறிவிக்கப்படும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம முயற்சித்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்து பண்ணிட்டு இருந்த பட்ஜெட்ல மருத்துவத்துறை மட்டும் இல்ல மற்ற துறைகளும் நம்ம நல்ல திட்டங்களை நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம். பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பட்ஜெட்ல என்னென்ன நம்ம திட்டங்கள் திருச்செங்கோடு தொகுதிக்காக நம்ம பண்ணியிருக்கோம்னு ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டம் மாதிரி நம்ம சொல்ல போறோம். சார் 1 செகண்ட் அப்படியே இருங்க. திருச்செங்கோடுல நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தொழில் வளர்ச்சியில சிறந்து விளங்குற நாமக்கல் மற்றும் திருச்செங்கோட்டை சிறப்பு பொருளாதார மண்டலமா அரசு அறிவிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போற தமிழர்களுக்கு இலவச உதவி எண்ணையும் அரசு உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. கடைசியா ஒரு சுவாரஸ்யமான நியூஸ். இதே நிகழ்ச்சியில அண்ணாமலை கிட்ட பிரதீபாங்கிற ஒரு சின்ன பொண்ணு நானும் உங்களை மாதிரி அரசியலுக்கு வரேன்னு ரொம்ப உற்சாகமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரு நல்லா படிச்சு முடிச்சுட்டு அரசியலுக்கு வாமான்னு அறிவுரை கூறி சிறுமியை பாராட்டி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த சம்பவம் அங்க இருந்தவங்க மத்தியில ஒரு கவனத்தை ஈர்த்துச்சு. இந்த செய்திகளை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செய்திகளை விரைவாகவும் தெரிந்து கொள்ள நமது www.vmtalks.com வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு தெரியும், ஒரு பக்கம் கோழி பண்ணை இருக்கலாம், ஒரு பக்கம் ரிக் இருக்கு திருச்செங்கோட்டுல. இந்த 2 தொழிற்சாலைகளும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானத்தை ஒரு சென்னைக்கு ஈக்குவலா, கோயம்புத்தூருக்கு ஈக்குவலா, செங்கல்பட்டுக்கு ஈக்குவலா, ஒரு வானம் பார்த்த பூமியை கிராமத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை உயர்த்தி இருக்கிறாங்கன்னா இது சாதாரண வேலை இல்லைங்க. நீங்களாம் உங்களை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும்.